வணக்கம். உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே, ஜோதிட அபிமானிகளே, உங்களை இந்த பிரபஞ்சத்தின் நவநாயகர்களும் பஞ்சபூதங்களும் மாதா பிதா குரு தெய்வம் அருளாசியுடன் இந்த இனிய பொழுதில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய ஒரு ஆய்வில் நாம் எடுத்துக்கொள்வது வானவெளி மண்டல பிரபஞ்சத்தில் நவகோள்களின் பிரதிநிதிகளாக ஆன்மீக கடவுள்களாக சித்தரிக்கப்பட்டு ஆதிகாலம் பண்டைய காலம் முதல் இன்றோரை உருவகப்படுத்தப்பட்டு வழிவகையாக நாம் பின்பற்றி வரும் கடவுள்கள் என்று ஒரு தலைப்பில் எமக்கு பட்டறிவிக்கப்பட்ட சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் 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 நேரில் வந்து நேரடியாக யாருக்கும் காட்சி கொடுப்பது இல்லை. யார் ரூபத்திலேயாவது கடவுள் அவதாரமாகவே காட்சி கொடுத்ததாக வரலாறுகள் கூறுகின்றன. எனவே கடவுள் என்பது அவதாரம். எனவே கடவுள் நேரில் வந்து சாட்சி சொல்லவோ தண்டிக்கவோ மாட்டார் என ஒரு நம்பிக்கையில் இன்றைய பிரபஞ்சத்தில் அநேகமாக நாம் பரிகாரங்கள் மூலமாகவும் அதன் பின்னணியாக பாவங்கள் செய்துவிட்டு பாவ மன்னிப்பு கேட்பதனால் அந்த பாவங்களுடைய அளவீடுகள் குறைகிறதா என ஒரு கேள்வியின் அம்சமாகவே இன்றைய பதிவு ஆய்வு ஆகும். எனவே ஜோதிட நட்சத்திரங்களில் தலையாய சூரியன் முதல் அனைத்து நவகோள்களில் பிரதானமான கிரகங்களின் வலிமையினால் பாவங்கள் செய்துவிட்டு பரிகாரங்கள் மூலமாகவோ அல்லது பாவ மன்னிப்புகள் மூலமாகவோ நாம் தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்ள முடியாது என்ற ஒரு கருத்தின் ஆய்வாகவே இந்த பதிவு ஆகும். எனவே பாவங்களின் சம்பளம் மரணம் என்ற ஒரு அடிப்படையில் very scared. God is here. No more. God கடவுள் எங்கே? கடவுளை உடைய காட்சிகள் என ஆன்மீகத்தில் இன்றைய மக்களின் சமுதாயத்தின் விழிப்புணர்வுக்காக இந்த பதிவு என எடுத்துக்கொள்ளலாம். எனவே பஞ்சபூதங்களும் இயற்கையை தெய்வங்களாக வழிபட்ட மூதாதையர்கள் முதற்கொண்டு இன்று வானவெளியில் பிரபஞ்சத்தில் ஒரு சுழன்று கொண்டுள்ள நவகோள்களின் அடிப்படையில் இந்த யோகங்கள் என எடுத்துக்கொண்டால் அவரவர்கள் மனசாட்சியே கடவுள். அவரவர்கள் மனசாட்சிப்படி அவரவர்கள் செய்த பாவ புண்ணியங்களின் பட்டியல் அவரவர்களுக்கு தெரியும். எனவே பாவ புண்ணியங்களின் அடிப்படையிலேயே பிரபஞ்சம் இயங்குகிறது. எனவே ஆறறிவுள்ள மனித பிறவியில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்னவெனில் அவரவர்கள் மனசாட்சிக்கு கடவுள் அவரவர்கள் மனசாட்சிக்கு தெரியும். எனவே அவரவர்கள் மனசாட்சியே நீதி, அவரவர்கள் மனசாட்சியே கடவுள். எனவே இந்த ஒரு ஆய்வில் நாம் அறிந்து கொள்வது என்னவெனில் கடவுள் எங்கும் இருக்கிறார், தூணிலும் இருக்கிறார், துரும்பில் இருக்கிறார், அவரவர்கள் உள்ளேயும் இருக்கிறார். அந்த வகையில் பார்க்கும்போது படைத்தவன் என்று எடுத்துக்கொண்டால் அவரவர்களுடைய அம்மை அப்பன், அதாவது தாய் தகப்பன், சூரியன் சந்திரன், அதுக்கு அடுத்தபடியாக மற்ற கோள்கள் என வரலாறுகள் கூறுகின்றன. எனவே ஜீன்ஸ் படி அவர்களுடைய தாய் அவருடைய தந்தையின் அடிப்படையிலேயே பரம்பரையாக வரக்கூடிய ஒரு ஆகும். இவருக்கு இவருடைய தந்தை மூலமாகவும் தாய் மூலமாகவும், அவருக்கு அவங்களுடைய தாய் தந்தையர் மூலமாகவும், அவர்களுக்கு அவருடைய தாய் தந்தையர் மூலமாக பாரம்பரியமாக ஜீன்ஸ் அடிப்படையிலேயே நாம் அவரவருடைய பாவ புண்ணியங்கள் தொடர்கின்றன. கர்மா என்று கூறலாம். கர்மாவின் வினை, கர்மாவின் படி அவரவர்கள் இயங்கிக் கொண்டு உள்ளார்கள். எனவே கர்மா என்ற ஒரு அத்தியாயத்தில்
கர்மாவுக்கு காரணமான பல கோள்களில் பல உள்ளன. அந்த கோள்களின் அடிப்படையிலேயே அவரவர்களுடைய பாவ புண்ணியங்களுடைய தண்டனைகள் அல்லது நடத்தைகள் அல்லது அவரவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளங்கள் என கொள்ளலாம். நோய் மற்றும் தண்டனைகள் அதன் அடிப்படையே அவரவர்களுக்கு கிடைக்கின்றன. அவரவர்களுடைய துரதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமும் அதனையே பின்தொடர்கின்றன எனவும் கொள்ளலாம். எனவே பாவ மன்னிப்பு கேட்டுவதனால் மட்டுமோ பரிகாரங்கள் மூலமாக மட்டுமே அவர்களுடைய பாவங்களின் கணக்கை குறைத்து கொள்ள முடியாது. அவர்களுடைய மனசாட்சிப்படி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் தண்டனைகள் நிச்சயமாக கிடைக்கும். எனவே கடவுள் சாட்சி சொல்ல மாட்டார், கடவுள் நேரில் வந்து தண்டிக்க மாட்டார் என்ற ஒரு கூற்று பொய்யான கூற்று ஆகும். ஆன்மீகத்தின் வளர்ச்சியில் நாம் அறிந்து கொள்ள முடிந்தது இவைகளைத்தான். எனவே அவரவர்கள் மனசாட்சிப்படி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை உறுதி. எனவே கடவுள் சாட்சி சொல்ல மாட்டார், கடவுள் தண்டிக்க மாட்டார் என்பது கூற்று பொய்யான ஒரு கூற்றாகும். பரிகாரங்கள் மூலமாகவோ அல்லது பாவ மன்னிப்பு கேட்பதனால் மட்டுமோ அல்லது தானங்கள் தர்மங்கள் செய்வதால் மட்டுமே நம்முடைய பாவங்களின் தண்டனையிலிருந்து நாம் விடுபட முடியாது என்பது எமது பட்டறிவில் பட்ட ஆய்வில் எமக்கு கிட்டிய ஒரு பகுதியாகும். இதனை வலியுறுத்தியே இன்றைய பதிவு இங்கு சமர்ப்பிக்கின்றேன். அவரவர்கள் பட்டறிவுகள் சிந்தனைகள் சிந்தித்து விழிப்புணர்வு ஊட்டி அவரவர்களுடைய பிரகாரம் அவர்களுடைய கர்மாவை அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். பாவம் கணக்கும் புண்ணிய கணக்கும் அவரவர்களுடைய உள்ளேயே உள்ளன. மனசாட்சிப்படி நடந்து கொண்டால் அவர்களுடைய பாவ புண்ணிய கணக்குகள் சமன் ஆகும் என்பதை தெளிவுபடுத்தி மீண்டும் தொடர்ந்து வளரும். நன்றி, வணக்கம். தொடரும்.